ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூட்டி. ஸோ இதை நீங்கள் பார்ட் 2வாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசனால அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகலை. ஸோ அது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதில் செகண்ட் டைம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ராமு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். அவரோட வின்னிங் ரேட் வந்து 70% இருக்குது. பட் இருந்தாலுமே அவரால் ப்ராஃபிட்டபுளாக வர முடியல பிகாஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. அப்படிங்கிற ஒரே ரீசனால ரெண்டாவது டே அவரால் ப்ராஃபிட்டபுளாக வர முடியல. ஓகேங்களா? சரி, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, அதுதான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எந்த ஒரு பிளானிங்கே இல்லாமல் ட்ரேட் எடுத்துருவாங்க. ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு 500 வந்தால் கூட ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே மார்க்கெட் நல்லாவே போச்சு அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடும். எடுத்த உடனே ஒரு லாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வருது அப்படின்னா உடனே போய் புக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ப்ரீ பிளான்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து லாஸ்னாலும் கரெக்டாக கட் பண்ண தெரியணும், ப்ராஃபிட்னாலும் கரெக்டாக கட் பண்ண தெரியணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு 500 ரூபா வந்தால் ஓகேங்கிற மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருப்பாங்க. பட் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ப்ராஃபிட் வரும். ஆனால் அவங்க போய் புக் பண்ண மாட்டாங்க. 2500 ரூபா வரும், 3000 வரும், 4000 வரும், 4500 வரும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இன்னும் வரட்டும்னு சொல்லிட்டு கூட வெயிட் பண்ணுவாங்க. 5000 வந்தால் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ திடீர்னு மைண்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவோம், 4500 வந்ததுக்கப்புறம் திடீர்னு 3000 வரும். அப்போது நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி டியூன் ஆகிருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கண்ணில் பார்க்குறோமோ, அதாவது ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ, அது வந்து அந்த அமௌண்ட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கும். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது அது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரைஸ் வரலாம், வராமல் கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் ஒரு ப்ரைஸை அது ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து 4500 ஓகே அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அப்போ வந்திருக்கும். ஆனால் அது திருப்பி வருங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எதிர்பார்த்த 500 விட இப்போ அது ஒரு 8 டைம்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் இப்போவும் நம்ம வந்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஏன்னா அதை விட ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்த்துட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம அதில் கன்வின்ஸ் ஆக மாட்டோம். இன்னும் வெயிட் பண்ணுவோம். அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அது நெகட்டிவ்லேயே கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. என்ன ப்ராஃபிட்டோ என்ன லாஸோ முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான்டோட ஒரு ட்ரேடுக்குள்ளே போங்க. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் தெரியாது. ஒரு கான்க்ரீட்டாக என்கிட்ட எந்த ஒரு ட்ரேடிங் செட்டப்பும் கிடையாது. ஏதோ ஒரு சில கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் காப்பாற்றுது அப்படிங்கிறப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் கான்செப்ட் வைஸ் போகிறப்போ ஒரு கான்செப்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் அது எவ்வளோ டார்கெட் போகும், இதுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. ஸோ இங்கே பேசிக் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் டார்கெட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதுவே ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மினிமம் 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணலாம். ஒரு 30K வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கனாலும் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணால் 9 out of 10 ட்ரேடர்ஸ் லூசிங் மணி இன் எஃப் அண்ட் டவுன் வருது பார்த்தீங்களா? அவங்க அந்த 9 மெம்பர்ஸுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாத ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை நீங்கள் கொஷின் பண்ணி பாருங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்குமா,
ஃபாலோ பண்ணியிருந்தும் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பாருங்க. டெஃபினட்டா அப்படி இருக்காது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து கிரீன்ல தான் இருப்போம். ஓகே ஓகே ஸோ ராமுவோட கேஸ் பார்த்துட்டோம். அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணதுனால ஹெட்ல தான் இருக்காரு. சோமு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு கான்செப்ட் வைஸ் எதுவுமே பெருசா அவருக்கு தெரியல. பட் இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல கரெக்டா இருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அவர் கிரீன்ல இருக்காரு. 50% லாஸ் ஆனாலும் 50% வின்னிங் ரேட் வச்சு அவரால் வந்து கிரீன்ல இருக்க முடியுது. இன்ஃபேக்ட் 5000 ப்ராஃபிட்லேயே இருக்காரு. இப்போ நீங்க பார்க்குறவங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இங்கே வந்து 600 ரிஸ்க் போடுறீங்க, இங்கே வந்து 1000 போடுறீங்க. ரிவார்டு வந்து 2000 இருக்கு, இங்கே வந்து 1200 இருக்கு. இது ரெண்டும் நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்னாலும் கொண்டு வரலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் வந்து ஒரு 30K வச்சு இப்படி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் எனக்கு அதுக்கு வர மாதிரி மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3% போட்டிங்கன்னா 9,000 வரும். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து 2:4 அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து 3.3 3.4 ஓகேங்களா? ஸோ 1:2 தான். ஸோ இங்கே ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா அதே 1:2. ஸோ பர் டேக்கு நீங்கள் வந்து 1500 ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 1000 மட்டும் ரிஸ்க் எடுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வரப்போ 2000 வரணும். ரிமைனிங் இருக்கிற ஒரு 480 ருபீஸ் அது பஃபர், உங்களுடைய ப்ரோக்கரேஜாக இருக்கலாம், டேக்ஸாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து ஸ்லிப்பேஜஸ் வரலாம். ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தென் ஒன் மோர் திங், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே. இப்போ நம்ம அந்த அந்த ஒரு மேட்ச்ல நம்ம இன்வால்வ் ஆகணும், நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த கேம்ல நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து கேபிட்டல் இருக்கணும். அப்போ அந்த கேபிட்டலை வந்து நம்ம வச்சுட்டு சர்வை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, மார்னிங்ல எந்த டைரக்ஷனே தெரியாம இருக்கும். அப்பெல்லாம் நம்ம ட்ரேட்ஸ் எடுத்து நிறைய லாஸ் பண்ணிடுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல கிளியரா டைரக்ஷன் தெரிஞ்சிடும். அப்ப நம்ம கிட்ட ட்ரேட் பண்றதுக்கு கேபிட்டல் இருக்காது. அப்போ வந்து அவுட் ஆஃப் த மணில போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ லாட்ஸ் வந்து அப்படியே உங்களாலும் கம்மியாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதிகமான கேபிட்டல், அதிகமான லாட்ஸை போட்டு ஃபர்ஸ்ட்லேயே லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வரப்பே பொசிஷன் சைஸிங், எவ்வளோ அமௌண்ட்டை டிப்ளை பண்ண போகிறோம், எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம், ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது இன்னுமே டீட்டெயிலாக பேசலாம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷார்ட்டாக முடிக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் ஃபர்தராக இன்னும் சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.